ஹாய் ஜூனியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சேலம் செட்டி சிஸ்டர்ஸ். உங்களில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. when is the right time to start preparing for 10th standard? ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தப்பான முடிவு உங்கள் பாடையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். ட்ரஸ்ட் மீ, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தில் தப்பு செய்கிறாங்க. இந்த வீடியோ பெருசாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் இது உங்கள் என்டையர் 10th ஜேர்னியை மாற்றி உங்கள் ட்ரீம் ஸ்கோரை அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். And in this video, I'm going to tell you the exact right time to start your preparation and how to do it smartly, not stressfully. And நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு சில கேள்விகள் அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். many students ask when should I start my preparation, and நானே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணால் போடுமா நான் சென்டம் ஆகிறதுக்கு, என்னோடய ட்ரீம் ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அண்ட் யூடியூப்லேருந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அண்ட் நான் ஜூன்லேருந்து ஆரம்பித்தா கூட ஸ்டில் do I have the opportunity to score centum அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அண்ட் உண்மை என்னென்னா, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது விஷயம் இல்லை, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் ஹவு லாங் யூ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அப்படின்றது தான் இங்கே மேட்டரே. அண்ட் அப்படியே ரியாலிட்டிக்கு பார்த்தோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேர்ன் அவுட் ஆகிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களே எடுத்துக்கோங்களேன், இப்போ தான் 9th ஆனுவல் எக்ஸாம் முடிச்சிங்க. ரிலாக்ஸ் பண்ணி ரீசெட் ஆகாமல் அதுக்குள்ளார உடனே 10th படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு சில கேட்டகரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போட்டுட்டு த லாஸ்ட் மினிட்ல நான் எப்படியாச்சும் படித்து என் ட்ரீம் ஸ்கோர் அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பேனிக் மோடில் இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வேணாம், இது ரெண்டுமே டேஞ்சரஸ். ஓகே, அண்ட் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோட மெயின் விஷயத்தை பற்றி பேசலாம். எப்பத்துலேருந்து 10th படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு இப்போ லீவுக்கு 1.5 months இருக்குது. ஏப்ரலில் ஒரு 2 weeks இருக்குது. அந்த 2 weeksை நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைமில் உங்கள் சீனியர்ஸை கேட்டு புக்ஸ், கைட்ஸ், மெட்டீரியல்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மே மந்தில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் ஆர் நவம்பருக்குள்ளார போர்ஷனை முடிச்சிட ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு plenty amount ஆஃப் டைம் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து ஸ்கூலில் ரிவிஷன் டெஸ்ட்டும் கண்டினியூஸாக வச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் எப்படி நம்ம அக்டோபர் ஆர் நவம்பருக்குள்ளார போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்கள் எல்லாருக்கும் ஆஸ் எ சிஸ்டராக சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த ஜேர்னியில் நீங்கள் டே 1லேருந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கணக்கில் எடுப்பாங்க. உங்கள் ட்ரீம் ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டேக் ஈச் அண்ட் எவ்ரி டே இன்டு த அக்கௌண்ட். ஒன்லி தென் நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்க முடியும். அண்ட் செகண்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத புரிஞ்சு படிங்க. ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் rather than just memorizing. அதை தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி பேப்பரில் எழுதுறது உங்களுக்கு மேபி அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் அட் த எண்ட் நீங்கள் 10th முடித்த வாட்டி 11th 12th எல்லாம் போகும்போது நம்ம இதை மெமரைஸ் பண்ணாமல் புரிஞ்சு படிச்சிருக்கலாமே அப்படின்ற அந்த கில்ட் ஃபீலிங் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, டீச்சர்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண வாட்டி படிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்க்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. பிகாஸ் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால தான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அச்சீவ் மை ட்ரீம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, டீச்சர்ஸ்லாம் அட் த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நடத்திட்டு தான் இருப்பாங்க. ஒரு வாரம் தான் உங்களுக்கு கேப் விடுவாங்க படிக்கிறதுக்கு. அந்த ஒரு வாரத்தில் அவங்க இத்தனை நாள் நடத்தினதையோட படிக்க முடியாது. ஸோ டீச்சர் போர்ஷன் முடிச்சிட்ட வாட்டி படிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் அங்கே லூஸராக இருப்பீங்க. ஸோ அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க.
அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, எல்லாரும் உங்களை 10th வந்துட்டீங்க, பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துவாங்க. ரீசன் என்னென்னா, நீங்கள் நல்லா படிக்கணுன்றது தான். ஆனால் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் படிக்காமலே விடுவாங்க. என்ன மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நீங்கள் வந்து 10th நினச்சி பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. 10th ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 90% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து புக் பேக் எவாலுவேஷன்லேருந்தே வந்துடுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? மிச்சம் அந்த 10%க்கு நீங்கள் புக்கில் இருக்க அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து திங்க் பண்ணி ஒரு ஆன்சரை வந்து கான்செப்ஷுவலாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, ஆன்சரை வந்து உங்களால் எழுத முடியுது அப்படின்னா, தட்ஸ் மோர் தேன் இனஃப். ஸோ இதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற விஷயமே இல்லை. ஸோ ஜாலியாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எவ்வளோ போர்ஷன்ஸ் ஜூனுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட்.